இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, அம்மன் கோவில்களில் திரிசூலம் வைத்து வழிபடுவதன் தாத்பரியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். பிரதானமாக இந்த அம்பாள் ஆலயத்தில் முன்னாடியே பார்த்தோம்னா இந்த சிம்ம வாகனத்துக்கு பக்கத்திலே இந்த திரிசூலம் அப்படிங்கிறத நட்டு வச்சிருப்பா. இது போக அந்த திரிசூலமானது அம்மனுடைய கரங்களிலேயே கொடுத்திருப்பார்கள் தெரியுமா? இந்த திரிசூலத்தினுடைய மகத்துவம் சொல்லி பார்த்தோம்னா, இது அம்பிகையினுடைய கையிலும் இருக்கும், சிவபெருமானினுடைய கரங்களிலும் பிரதானமாக திரிசூலத்தினை கொடுத்திருப்பார்கள். இந்த திரிசூலத்தை எப்படி சொல்வார்கள் சொல்லி பார்த்தோம்னா, அஸ்திரராஜம் என்றே சொல்வார்கள். அதாவது ஆயுதங்களுக்கெல்லாம் அரசன் இந்த திரிசூலமாம், ஆயுதங்களுக்கெல்லாம் உச்சபக்ஷம், இந்த ஆயுதங்களை எல்லாம் ஆளக்கூடிய திறன் என்பது இந்த திரிசூலத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லுவார். திரிசூலம் அப்படின்னு சொன்னாலே ஒரு 3 முனைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லவா? அதாவது நடுவில் ஷார்ப்பாக ஒரு முனைங்கிறது இருக்கும், இப்படி 2 பாகங்களை பிரித்து வைத்திருப்பார்கள். இந்த 3 முனைகளையும் ஒன்றாக உள்ளடக்கியது தான் இந்த திரிசூலம் என்பது. அதாவது அன்னை ஆதிபராசக்தியிடமிருந்து தான் இந்த உலகத்திலேயே ஆதிசக்தி என்பவள் அன்னை என்பது நமக்கு தெரியும். இந்த ஆதிசக்தியினுடைய ஆணைப்படிதான் இந்த பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் ஆகிய மூவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதை நம்ம படிச்சிருப்போம். இவர்களுக்கு துணையாகத்தான் ஆதிசக்தியானவள் தன்னுடைய அம்சமாக அந்த பார்வதி அன்னையை பரமேஸ்வரனுக்கும், மகாலட்சுமி தாயாரை பெருமாளுக்கும், சரஸ்வதி தேவியை பிரம்மாவிற்கும் தன்னுடைய அம்சங்களாக அனுப்பினார் அப்படிங்கிறதையும் படிச்சிருப்போம். நம்ம சொல்றது எல்லாமே இதெல்லாமே புராணோக்தமான விஷயங்கள், அதற்குரிய தத்துவார்த்தமான விஷயங்களையும் நாம் பார்ப்போம். இந்த சக்திகள் ஒன்றாக இணைவதுதான் இந்த திரிசூலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களையுமே உள்ளடக்கியதுதான் இந்த திரிசூலம். அது எல்லாமே பார்த்தோம்னா 3 முனைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஷார்ப்பான பாகம் அப்படின்னு சொன்னாலே உச்சபக்ஷ நிலை, இந்த சக்திகளினுடைய ஒரு உயர்ந்த நிலையை உள்ளடக்கியதால் இந்த திரிசூலம் என்பதால் தான் அந்த ஆதி பராசக்தியினுடைய ஆலயங்களிலே, அந்த அன்னையினுடைய ஆலயங்களிலே அந்த சூலத்தினை அங்கே அமைத்திருப்பார்கள். இது சிவபெருமானினுடைய கரங்களிலும் இருக்கிறது. இது எல்லாத்தையும் விட நம்ம இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தத்துவார்த்தமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த சூலமானது ஒரு 3 விஷயங்களை கட்டுப்படுத்துகிறதாம். என்னன்னு சொன்னால், மனம், வாக்கு, காயம்னு சொல்றார். மனம் என்பது இந்த 3மே இந்த மனிதர்களுக்கு மிகவும் முக்கியம்னு சொல்றார். மனம் போன போக்கிலே மனிதன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? மனதினையும் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த மனம் என்ன நினைக்கிறதோ அதுதான் வாயிலிருந்து வாக்காகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? மனம் என்பது நம்முடைய ஆன்மாவினை குறிக்கிறது. நம்முடைய ஆன்மாவானது எப்பொழுதுமே நிர்மலமாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். அதிலிருந்து வரக்கூடிய வாக்கு என்பதும் மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த வாக்கின் மூலமாக இந்த உலகத்திலே எல்லோரும் நன்மை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றார். அந்த வாக்கு என்ன சொல்கிறதோ அதைத்தான் இந்த உடம்பும் செய்ய வேண்டும். மனோ வாக்கு காயம் சொல்வார். மனோ வாக்காய, கர்மேந்திரிய, ஞானேந்திரிய அப்படின்லாம் மந்திரங்களில் சொல்லுவாங்க தெரியுமா? மனம், சொல் மற்றும் உடம்பு. அதாவது இந்த மனமானது என்ன நினைக்கிறதோ அதுதான் வாயிலிருந்து சொல்லாக வெளிப்படுகிறது. வாயிலிருந்து என்ன வார்த்தை வெளிப்படுகிறதோ, என்ன சொற்கள் வருகிறதோ அதன்படிதான் இந்த உடம்பானதும் செயல்படுகிறது. இந்த 3மே ஒன்றுதான் என்பதை, அந்த உயரிய தத்துவத்தை உள்ளடக்கியதுதான் இந்த திரிசூல தத்துவம் என்பது. அதனால தான் இதை ஒரு அஸ்திர ராஜம் என்றே சொல்லி இருப்பார்கள். இந்த அஸ்திரங்களுக்கெல்லாம், இந்த அஸ்திர வித்தைகளுக்கெல்லாம் ஒரு தலைவன் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது இந்த திரிசூலம் தான். இந்த திரிசூலத்தின் மூலமாகத்தான் இந்த 3 விஷயங்களுமே கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த 3 சக்திகளுமே 3ஆக பிரிந்து துர்காதேவியை அல்லது அன்னை பார்வதி தேவியாகவும், சரஸ்வதி தேவியாகவும், மகாலட்சுமி தேவியாகவும் பிரிந்து இந்த மும்மூர்த்திகளிடத்திலும் அது பிரிந்து சென்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த திரிசூலம் என்பது குறிப்பிடுகிறது. இந்த திரிசூலத்தின் மூலமாக ஒரு அசுரனை சம்ஹாரம் செய்யும் பொழுது, அவனை சம்ஹரிக்கும் பொழுது அவனுடைய அந்த ஆன்மாவானதே சுத்தமடைகிறது அப்படின்னே சொல்றார். பொதுவாக நம்ம இந்த சம்ஹார மூர்த்தி கையில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சூலத்தையே பார்த்துருப்போம் தெரியுமா? சிவபெருமான் பார்த்தோம்னா அந்தகாசுர சம்ஹார மூர்த்தியாக அந்த அந்தகாசுரனை அழிக்கும் பொழுது அந்த சூலத்தை பயன்படுத்தி இருப்பார். அதன் மூலமாக அந்தகம்னு சொன்னால் இருட்டு, அந்த இருட்டானது அழிந்து இந்த உலகத்திற்கே வெளிச்சம் கிடைக்கிறதுன்னு சொல்றார். அதே மாதிரி அன்னையை பார்க்கும் பொழுது மகிஷாசுர மர்தினியாக அன்னை காட்சி அளிக்கும் பொழுது அந்த மகிஷாசுரன் மேல் இந்த சூலத்தினை செலுத்தி கொண்டிருப்பார். இதன் மூலமாக
அந்த சூலத்தின் மூலமாக அவனுடைய மனம், வாக்கு, காயம் ஆகிய மூன்றுமே தெளிவுபடுகிறது. அதன் மூலமாக அவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அசுர சக்திகளானது அழிந்து விடுகிறது என்பதுதான் அந்த திரிசூலத்தினுடைய ஒரு தத்துவம். சர்வே ஜனாः சுகினோ பவந்து.